நம்ம தளபதி 69க்கு அப்புறம் நடிக்க மாட்டாருன்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ சோஷியல் மீடியாவில் நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்ட மாதிரி இப்போ நெக்ஸ்ட் தளபதி யாருன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சோஷியல் மீடியாவில். ஸோ இதுதான் இப்போ இருக்க தளபதியோட வளர்ச்சி. தென் தளபதி தமிழ் சினிமாவில் நம்பர் 1ல இருக்காருன்னு சொல்லும் போது யாருமே அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ இதை பார்த்தாவது புரிஞ்சுக்கங்க, தமிழ் சினிமாவில் நம்பர் 1ல இருக்கிறது தளபதி தான். ஆனால் அப்பயும் அக்செப்ட் பண்ணிக்கலனா கூட அடுத்த தளபதிக்கு பதிலாக அடுத்த தலை யாருன்னு கேட்டிருக்கலாம்ல, ஏன் கேட்கல? அப்போ அந்த பொசிஷன் எந்த அளவுக்கு வேல்யூ இருக்குன்னு நீங்களே புரிஞ்சுக்கணும். தென் தளபதிக்கு அப்புறம் நெக்ஸ்ட் தளபதி யாருன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னா, யாரும் இடத்தையும் எடுத்துக்க முடியாது. ஏன்னா இது அவங்களே உருவாக்குன ஒரு இடம். ஸோ யாருமே எடுத்துக்க முடியாது. பட் வேற ஒருத்தர் அதே பக்கத்தில் எடுத்துக்கலாம், அதுக்கு மேலேயும் போய் வேற ஒரு இடத்த பிடிக்கலாம். பட் அதே இடம் தான் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அது யாருனாலையும் முடியாது. ஏன்னா அந்த இடத்த உருவாக்குன அவரே விட்டு போனாலுமே அந்த இடம் காலியாக தான் இருக்கும், வேற ஒருத்தர் எடுத்துக்க முடியாது. தென் அப்படி இதை கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் தளபதி யாருங்கிற டாபிக் உள்ள போனா, கோலிவுட்ல 3 ஆக்டர்ஸ்க்கு அந்த போட்டி போயிட்டு இருக்கு. அதாவது சிவகார்த்திகேயன், சிம்பு, தனுஷ். தென் இந்த 3 பேர்ல சிவகார்த்திகேயன் அவர் கொஞ்சம் முன்னாடி இருக்காரு, அதாவது ஃபேன் பேஸ்லயும் மார்க்கெட் வைஸும். ஸோ அப்போ அவரான்னு கேட்டிங்கன்னா மேபி வாய்ப்பு இருக்கு. தென் அதே மாதிரி சிம்பு அவரு கொஞ்சம் கஷ்டப்பட்டு கண்டினியூஸா படம் நடிச்சு கண்டினியூஸா ஹிட் கொடுத்தா சிவகார்த்திகேயன் அவரை விடவும் போகலாம். பட் இதெல்லாம் சிம்பு அவரு பண்ணணும். பட் பண்ணுவாரானே தெரியல, டவுட் தான். தென் தனுஷ் அவர் இந்த ரேஸ்க்கு வருவாரானா, அவர் வேற ஒரு கேட்டகரியில வேற மாதிரி போயிட்டு இருக்காரு. ஸோ இந்த ரேஸ்க்குள்ள வருவாரானே தெரியல. ஸோ இப்போதைக்கு சிவகார்த்திகேயன் அவருக்கும் சிம்பு அவருக்கும் தான் ரேஸு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் தளபதிங்கிற அந்த இடத்துக்கு பக்கத்தில் யார் போறாங்கன்னு. அண்ட் தளபதி 69க்கு அப்புறம் தளபதி நடிக்க மாட்டாரு. ஸோ இனிமேல் தமிழ் சினிமாவில் நம்பர் 1 தலை தான் யாராவது சொன்னா கண்டிப்பா அவரும் இல்லை. ஏன்னா தளபதினு ஒரு மனுஷன் இருந்ததுனால தான் தலைன்னு ஒருத்தர் இருந்தாரு. தென் அதே மாதிரி தலைன்னு ஒருத்தர் இருந்ததுனால தான் தளபதினு ஒரு மனுஷன் வளர்ந்துட்டே போனாரு. ஸோ இப்போ தளபதினு ஒரு மனுஷன் இல்லாதனால தலைங்கிற ஒரு மனுஷனும் இல்லாம போக வாய்ப்பு இருக்கு. ஸோ தளபதிங்கிற ஒரு மனுஷன் தமிழ் சினிமாவில் இல்லாம போனா தமிழ் சினிமா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க தான் போறோம். அண்ட் டைரக்டர் பாலச்சந்தர் அவர் சொன்ன மாதிரி தமிழ் சினிமாவுடைய லாஸ்ட் சூப்பர் ஸ்டார் நம்ம தளபதியா தான் இருக்க போறாரு. வேற ஒருத்தர் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற கிரேஸ்ல வந்து இருப்பாரா அப்படிங்கிறது டவுட் தான். தென் ஃபைனலா நீங்க எந்த ஆக்டரை நெக்ஸ்ட் தளபதியா பாக்குறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு இது மாதிரியே தளபதி பத்தின அப்டேட்ஸ்க்கு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.